யூஸ்வலா as ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவா நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் டெட்டா, அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தா அது பெட்டரா இருக்கும் அந்த கேரக்டர். தேங்க்யூ சார். அஸ்வின் சார், நார்த்ல ஃபேக்சர்னு பார்த்தோம், அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரிஸ்லாம் பண்ணியிருந்தோம். திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்ல வந்திருக்கீங்களே, சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க லுக்ல வரணும் அப்படின்ட்டு? இல்ல, அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார். லுக்கா பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைம்ல. எனக்கு என்னன்னா ஒரு வருத்தம்னா, ஒரு ஆக்டரா வந்து எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை. ஆனா மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பார்க்கும்போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையல அப்படி. ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும்போது, ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல பேசும்போது வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம், நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு. அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா, அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்க ஒரு கேக்குறீங்களா ஒரு சில விஷயங்கள், அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன். இதுல யார் ஹீரோ யார் வில்லன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு, ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் நினைச்சுக்கிறேன் சார். கரெக்ட் சார். கேப்டன் பிரபாகரன் அந்த படத்துல தான் ஹெல்மெட் அந்த லைட் வச்சு அவ்வளவு பேரை காட்டுவாங்க, காத்து நானும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்துல அதிகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்னு நாங்க இல்ல, கேப்டன் பிரபாகரன் கேட்டா கவுண்டமணி சார் போட்டதுனால தான் பயங்கர ஃபேமஸ் அந்த விஷயம். இல்ல சார், அந்த ஐடியா வந்துட்டு கேமரா சார், சின்ஸ் வந்து நாங்க அந்த ஸ்டிக்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவர் சூஸ் பண்ணாரு, நம்ம பிக் பண்ணணும்ன்றது. ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது. அஸ்வின் சார், ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவ்வளவு ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்க. டேரக்டர் கதை சொல்லும் போது இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா இப்ப இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு அகேஷன் ஏதாவது பேசினாலே வந்து குள்ள பிடிச்சி போட்டுறாங்க, அடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல, கடைசியில ஒரு படம் தான். நீங்க கேக்குற கேள்வி, அதாவது நேர்ல வந்து போலீஸா வந்து வண்டியை பிடிச்சு நீங்க என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு அது அப்படிதான் கேக்குறீங்களா? அதுக்கு அதான், அதுக்கு எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார். அண்ட் கதையா முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதானே, அந்த டைம்ல வந்து காது கொடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்றாரு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டா தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது. உண்மையாவே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது பார்த்தப்ப. அதான் இவர் வந்து உங்களுக்கு பரணி மேல என்ன கோவம்னு தெரியல. அவரு பிக் பாஸ்ல மதுளேறி குடிச்ச மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க. அதே மாதிரி அவர் தலைய ஒரே சிவில பயங்கர இதுவா இருந்தது. நான் வில்லன், அதனாலதான் அவர் எங்களை உட்கார வச்சாரு. ஹீரோன்னு அவரையும் சொல்றோம்னா அது ஒரு காரணம். இந்த படத்துல வாழ்த்துக்கள். இந்த படம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யாரு, ஏன்னா பெரிய லெவல்ல பண்ணிருக்கீங்க, படம் புதுசா இருக்குது, யார் பண்ற என்ன அவங்க வந்திருக்காங்களா? சார் தான் வந்து ரிலீஸ் பண்றாரு, தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்றாரு. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்க. ஸோ 200 தியேட்டர்ஸ் ப்ளே பண்றாங்க சார். இப்போதைக்கு 200 தியேட்டர்ஸ் லாக் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. நாங்க எல்லாருமே வந்து கையில ஒரு மேப்போட தான் சுத்திட்டு இருந்தோம். பெருசா வந்து போட்டோ கார்டு போட்டு கையில மேப் போட்டு டனல்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. டனல்னு வச்சா என்ன கொஞ்சம் பொருத்தமா? ஆமா, தெலுங்குல வந்து டனல் தான். தெலுங்கு வந்து டனல் தான். நானும் இங்க எல்லார்ட்டையும் சொல்லி படம் என்ன டைட்டில் என்ன டனல் டனலான்னு தான் எல்லாரும் கேட்கறாங்க. இங்கேயுமே வந்து நம்ம டனல்னே வச்சிருந்துருக்கலாம் நினைக்கிறேன். எல்லாம் யாரை கேட்டாலும் கேட்கறது வந்து டனல் அப்படின்னு தான் சொல்றாங்க. சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இங்க சார், ஆக்சுவலா ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும் முன்னால வந்து இது ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்தது. வேளச்சேரியில வந்து ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. ஆமா சார், ஆமா சார். அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு அந்த டைம்ல நாங்க திருவான்மையூர்ல தான் இருந்தோம் சார். ஸோ அந்த டைம் அது நடக்கும்போது வந்துட்டு நான் அங்க போயிருக்கேன். ஐ மீன் அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த இன்சிடென்ட்ல இருந்து தான் ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைட்ல இருந்து அந்த அந்த கோவத்தோட வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு.
அது முடிக்கும் போது தான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு. மீதி நீங்க கன்சீவ் பண்ணதுதான். ஆமா சார். இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, 2 பேர் வந்து சண்டை போட்டு இருக்காங்க, அவங்க 2 சைடும் வந்துட்டு அவன் நம்புறது வந்து கரெக்ட்ன்றதுனால தான் அந்த ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கும். இல்ல நீதான் தப்பா வந்த, இல்ல நீதான் தப்பா வந்தேன்னு சொல்லிட்டு, இல்லப்பா நான் எந்த தப்பு சாரி அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சிருக்கும். ஸ்டில் இட் இஸ் a question mark தான். ஒண்ணு அது ஃபேக் என்கவுண்டரா உண்மையான என்கவுண்டரான்றது இனி வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதான். இல்ல சார், அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்ல பட் இதுதான் இனி வரைக்கும் நடக்கிறது. மேபி சார். இது சென்சார்ல உங்களுக்கு எதுனா இஷ்யூ இல்ல சார். ஆக்சுவலா வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சீங்க. அவங்க வந்து அது கேட்கவே இல்லை. சாரி. காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாத்தி அது எழுத வேண்டியதா இருந்துச்சு. தேங்க்யூ. 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஏடி. ஹைதராபாத்ல பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்கு. அங்கே 2 பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறப்ப இவர் சொன்னார், நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இதுவாயிடுச்சு. அப்புறமா மறந்துடுச்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார், இப்போ அந்த பெட்ரோமாக்ஸே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உன்னை தெரியுமா அப்படின்னு சொன்னா வந்து ரவி அப்போ வந்தார். நான் அன்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ வந்து இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சார் ஒரு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ் சார், நல்லா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் அதர்வா சார், இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த நியூ ரூட்? எப்பவுமே சாக்லேட் பாய் பண்ண, எப்பவுமே ஆக்ஷன் மாற. 2வது படமே ஆக்ஷன் பண்ணிட்டேங்க. இல்ல பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன். நான்லாம் என்ன மாதிரி கிட்டேன்னா இந்த WWF பார்த்து வளர்ந்த பையன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது, இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம் செலக்ட் பண்ணி அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தனியாக அப்படியே வந்துடும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் என்ஜாயிங் த ஃபேஸ். நீங்க சொன்னாரு, நான் இவ்வளவு நாள் வந்து பேச்சுலரா இருந்துட்டேன், இப்போ வந்து கரெக்டா வீட்டுக்கு போகணும், ஃபேமிலிலாம் வந்து இதா இருக்கு. அந்த மாதிரி தம்பி அதர்வா வந்து பேச்சுலரா இருக்காரு, அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க பேட்டியே சொன்னாரு. அதை பத்தி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? என்ன விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்றாரோ, அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாரும் வந்ததுக்கு.